பெண்கள் விஷயம். இதன் ஆசிரியர் தேவன் அவர்கள். மோட்டார் சட்டென்று வழியில் நின்றது. சகுந்தலா தன் அழகிய தலையை திருப்பி ஒரு கம்பீர பார்வை பார்த்தாள். அடடே, மோட்டார் நின்று போயிடுத்தே என்றாள். கோபாலன் ஒரு பெரும் மூச்சு விட்டு கொண்டே அதை பார்த்தான். ஆமா, என்ன பண்ணலாம் என்று கேட்டான். வேற என்ன பண்ணுவாளாம், தள்ளிட்டு போக வேண்டியதுதான். மோட்டாரை தெருவில் கண்மூடித்தனமாக அவள் கொண்டு வந்த விதத்தை பற்றி ஏதோ குறை கூற எண்ணிய கோபாலன் அவள் முகத்தை பார்த்துவிட்டு சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். பெண்களுடைய சுபாவம் அவனுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் கண்ணீர் வெள்ளத்தில் உள்ள சுழல்களையும் அவன் அறிவான். ஆகையால் நாக்கை அடக்கி சும்மா பேசாமல் நின்றான். சகுந்தலா அப்படியே அந்த இடத்திலேயே மோட்டாரை விட்டுவிட்டு பேசாமல் முன்னால் நடந்து 10 அடி போய்விட்டாள். சற்று நிற்கப்படாதா எனக்காக என்று முணமுணுத்து கொண்டே கோபாலன் மோட்டார் வண்டியை தள்ளிக்கொண்டு வந்தான். ச்சே, என்ன இந்த பெண்கள், இவர்கள் ஏன் பிறக்கிறார்களோ என்று அவனுடைய எண்ணங்கள் ஓடின. சமீபத்தில் இருந்த ஒரு பங்களா வாசலை அடைந்ததும் சகுந்தலா சற்று தயங்கி கோபாலன் வருகையை எதிர்பார்த்தது போல் நின்றாள். கோபாலன் நெருங்கியதும், என்ன இவ்வளவு மெல்லமா வருகிறாய் என்று அதட்டினாள். கோபாலன் வேகமாக சென்றான். இப்படி வேகமாக போனால் இப்போ என்ன அவசரமா என்றாள் குறை கூறுகிற பாவனையில். கோபு வெறுமணியே பல்லை கடித்து கொண்டான். புருஷன் என்றால் பெண்களுக்கு சேவகனா என்ன என்று வாயோடு சொல்லி கொண்டான். என்ன பேச்சு இது, மூஞ்சியே பார்க்கலையே. உன் மூஞ்சிக்கு என் மூஞ்சி அப்படி ஒன்றும் குறைச்சல் இல்லை. சகுந்தலா உரிமை கொண்டு நடந்தாள். கோபாலன் மௌனமாக பின்தொடர்ந்தான். 2 நிமிஷம் சென்றது. சகுந்தலா நின்று தன் நீல விழிகளை அவன் பக்கமாக உருட்டி ஒரு மாய புன்னகை செய்தாள். எனக்கு ஒன்று வேண்டும், கேட்டால் கிடைக்குமா என்றாள். கேள். காசு, பணம், ரூபா. கோபுவின் முகத்தில் கலவர குறி தோன்றிற்று. எப்போ பார்த்தாலும் காசா? எனக்கண்ண காசு விளைகிறதா? நேத்திக்கு கொடுத்தேன், முந்தா நாள் கொடுத்தேன், அதுக்கு முந்தன நாள் கொடுத்தேன். சும்மா சும்மா கேட்டா வருமா? இதற்கு பதில் சொல்லாமல் சகுந்தலா கோபுவின் கழுத்தில்